நீ மட்டும் உண்மையான தெய்வீகமான கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவராக வேட்பாளராக நீ நின்று வேண்டும். இப்பயே ஒரு சவாலா வர்றேன். நீ கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவனா இருந்தா கொங்கு சமுதாயம் மக்கள் டெபாசிட்டை இழக்க செய்வார்கள். கொங்கு சமுதாயம் மக்கள் டெபாசிட்டை இழக்க செய்வார்கள். ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இதே கொங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் ஏன் சொன்னால் நான் இன்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது காரணம் உங்களை போன்ற ஆதி திராவிடர்கள் மற்றும் பலப்பட்ட உங்களை போன்ற மதமற்ற இன்று நாங்கள் நம்ம மரியாதைக்குரிய அமைச்சராக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி எந்த நேரத்திலும் ஜாதி பதவிக்கு அப்பாற்பட்டு தான் நாம் இருந்தோம் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமல்ல தொகுதியை பொறுத்தவரை நன்றாக தெரியும். தொகுதிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல் நலத்திட்டங்கள் எல்லாம் இது அம்மா அவர்கள் வழங்குவார். இதுவரை சரித்திர சாதனையாக இனிமேல் யாரும் செய்ய முடியாத அளவுக்கு திட்டமெல்லாம் இருந்தது. அம்மா அவர்கள் நாமக்கல் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டு வாங்கினா போது படுத்துட்டே கேட்கலான்னு நீ மட்டும் உண்மையான தெய்வீகமான கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் வேட்பாளராக நீ நின்று வேண்டும். ஏன் உனக்கு தகுதி கிடையாது. உனக்கு நீ நின்றிருந்தால் நீ யார் அனைத்து இந்திய அண்ணா திமுக பலம் என்ன அதன் கூட்டணி பலம் என்பது உனக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். நீ வேட்பாளரை தொலைவி அவரை பிடித்து நீ நின்று நான் ஜெயித்து வைக்கிறேன் உங்களுக்கு கேவலமா போயிடுச்சு. உங்களுக்கு கொங்கு சமுதாயத்தை இழிவுபடுத்தி நீ வந்து பேசுற என்னென்ன அம்மா அவர்கள் 2011 நடந்துச்சு. அமைச்சர் அவர்களுக்கு நேரத்தில் குறிப்பிடுறேன். 2011 கூட்டணி கூப்பிட்டு பேசுறாங்க. 4 அமைச்சர் அவங்க பேசி முடிச்சுட்டு காஃபிலாம் சாப்பிட்டு போனாங்க. உடனே அமைச்சர் அவர்கள் லைன் 10 மணிக்கு லைன் ஃபோன் லைனில் வராது. அப்போ சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் வந்து கொங்கு வந்து பேசுனாங்க. 5 சீட்டு ஒதுக்கிட்டு போயிட்டாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டார். ஃபோனை வச்சுட்டு நான் 10 வருஷம் சேர்த்து டிவி பார்க்கலாம். டிவியை போட்டால் கர்நாடக ஊரில் இருக்காங்க. என்னென்ன பார்த்தா 2 சீட் சேர்த்து தரான்னு சொல்லிட்டு உடனே அங்கே போயிட்டாங்க. இவெல்லாம் கொள்கை இருக்கிற கோட்பாடுனா இவங்க வந்து கொங்குலாம் போய் வேட்பாளர்கள்லாம் ஓட்டு கேட்க போகிறாங்க. இன்னொன்று தெரிஞ்சுங்க, இவர்கள் கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு இப்பயே ஒரு சவாலாக வர்றேன். நீ கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவனா இருந்தா செவுத்துல நான் கொங்கு சமுதாய சார்பாக போட்டி இருக்கு செவுத்துல எழுது. ஏன் செவுத்துல கூட எழுத பயம் திமுக காலத்தில் எழுதுறாங்க. ஏன்னா கொங்கு சமுதாயம் மக்கள் டெபாசிட்டை இழக்க செய்வார்கள் என்பது அவங்க நல்லா தெரியும். ஒரு செவுத்துல கூட அவங்க பேரத்துக்கு கட்சி கலர் போட்டுறதுக்கும் தைரியம் கிடையாது, திராணி கிடையாது. நீங்க வேட்பாளரை போட்டிடுறீங்க. அது மட்டும் இல்ல, வாட்ஸ்அப் காலையில் மந்திரிகிட்ட காமிச்சேன். என்ன சொல்றாரு, நான் வந்து கம்ப்ளீட்டா கொங்கு மண்டலம் ஃபுல்லாக சுற்றுவட்ட பயணம் செஞ்சு எல்லா வேட்பாளர் கொங்கு மண்டலம் ஃபுல்லாக ஜெயிக்க வச்சு காமிக்கிறாரோ. உனக்கே இன்னைக்கு தகுதி கிடையாது. நீ கொங்கு மண்டலத்தை ஜெயிக்க வச்சுட்டு போறீங்க. அதெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு. என்னென்ன நான் வந்து அடுத்த 25 வருஷத்துக்கு வந்து மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து முதலமைச்சர் ஆக்குவாராம். நாங்கள் நடக்கிற விஷயமா அவர் 25 வருஷம் நடக்கிறோமா என்ன இப்பயும் சவால் விடுகிறது. இங்க இருக்கிற கழக தொண்டர்களை லட்சக்கணக்கான தொண்டர்களை கூட்டுறவு சங்க நிர்வாகிகளாக இது அம்மா அவர்கள் வெற்றி பெற செய்தார்கள். மாண்புமிகு எடப்பாடி அவர்களும் அதே வழிமுறையில் எத்தனையோ லட்ச தொண்டர்களை கூட்டுறவு சங்க நிர்வாகிகளாகவும் தலைவராகவும் உருவாக்கினார்கள். ஆனால் இது முடிந்தவுடன் விரைவில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 1 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தலும் வருகிறது. உள்ளாட்சி தேர்தலும் 100க்கு 100 அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை அதிகாரப்பூர்வமாக வெற்றி